2 கார்களும் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகும். ஒரு கார் பிக் பாஸ் வீட்டுக்கு திரும்ப வராது. ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒரு பாயிண்ட்டுக்கு போவோம். பிரஜன் வந்து எவிக்ட் ஆகலை, கெமி எவிக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் வித்தியாசமான முறையில் 2 பேரையுமே 2 காரில் வெளியில் அனுப்புகிறாங்க. அதில் ஒரு கார் வந்து உள்ளே வரும். ஓகேங்களா? இங்கே தான் வந்து நமக்கு பெரிய டவுட்டே வருது. பிரஜனும் அண்ட் வந்து கெமியா இன்றைக்கி 2 பேரும் 2 காரில் போனோம். ஓகேங்களா? எவிக்ட் ஆகிறவங்க வரமாட்டாங்க. திருப்பி இன்னொருத்தர் அதே காரில் வந்துடுவாங்க வீட்டுக்குள்ளே. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி நம்ம பார்க்கல எந்த சீசன்லேயுமே. பைக்கில் வருவாங்க, பைக்கில் கூப்பிட்டு போயிருக்காங்க, கண்ணை கட்டி கூப்பிட்டு போயிருக்காங்க. இதெல்லாம் நடந்துக்குது. வெளியில் போயிட்டு திருப்பி உள்ளே வர்றதுன்றது எங்கே நடந்துருக்குதுன்னு தெரில. ஸோ வந்து பர்டிகுலராக வந்து இவங்க 2 பேரை வெளியில் கூப்பிட்டு போனதுன்றது பிரஜனுக்காகத்தான் இருக்கும். ஸோ பிரஜனை வந்து ஒரு பேசிட்டார். விஜய் சேதுபதி ஃப்ரெண்டாக இருந்தாலுமே பேச வேண்டிய கட்டாயம், தர்ம சங்கடம், நிர்பந்தம் ஏதோ ஒன்று பேசிட்டாரு. வெளியில் கூப்பிட்டு பிரஜனை வந்து விஜய் சேதுபதி சந்திச்சிருப்பார் அப்படின்றது என்னுடைய பெரிய சந்தேகம். மச்சான், நீ இந்த மாதிரி பார்த்துக்கடா, பார்த்து விளாட்றா, வார்த்தைகளை விடாதரா, சம்திங் ஏதோ ஒன்று விஜய் சேதுபதியை பிரஜன் வந்து சந்திச்சிருப்பாப்போல. அதுக்காகத்தான் இந்த ஏற்பாடு நடந்திருக்கும். இந்த சீன், இந்த நாடகம் எதுக்கு, இந்த ட்ராமா எதுக்கு, 2 பேரை வெளியே அனுப்புறது எதுக்கு? வெளியே அதுவும் நீங்கள் உள்ளுக்குள்ளேயே ஒரு கேம் ப்ளே பண்ணி, இல்லைனா வந்து கன்ஃபெக்ஷன் ரூமில் வந்து 2 பேரையும் உள்ளே அனுப்பிட்டு யாருமே போட்டியாளர்கள்லாம் தெரியாமல் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அது ஓகே. வெளியிலேயே அனுப்பிட்டு காரில் ஒரு கார் உள்ளே வரும்னா அந்த இடைப்பட்ட நேரத்தில் விஜய் சேதுபதியை பிரஜன் சந்திச்சிருக்க மாட்டார் அப்படின்னு நம்ம எப்படி யூகாமல் இருக்க முடியும்? வாய்ப்பு இருக்குல்ல. இந்த சந்தேகம் நியாயமானதா இல்லையா சொல்லுங்கள். எதற்காக நாம் வந்து இந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தை நாம் வந்து கிளப்புறோம் அப்படின்னா, நேற்று விஜய் சேதுபதி அவர்கள் நடந்து கொண்ட விதம், விஜய் சேதுபதி அவர்கள் பல விஷயங்களில் சமரசமாய் போய்விட்டாரோ, அதற்கான ஒரு நீட்சியாகத்தான் இப்போ வந்து பிரஜனை வந்து இந்த மாதிரி எவிக்ஷனில் வெளியில் வர வச்சு சந்திச்சிருக்கிறாரோ அப்படின்னு நமக்கு வந்து யோசிக்க தோணுது. ஏன் இந்த சந்தேகம்? இந்த சந்தேகத்துக்கான காரணம் என்ன? நேற்றுலேருந்து ஆரம்பிப்போம். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் பண்ணார். திவ்யாவை, சாண்ட்ராவை, பிரஜனெல்லாம் விஜய் சேதுபதி ரோஸ் பண்ணார். அதுலேயுமே நிறைய விஷயங்கள் கேட்காம விட்டாருன்றதை நான் வந்து நேற்று வீடியோவில் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க பாருங்கள். அது வந்து பார்த்திங்கன்னா பிரஜன் வந்து நேற்று பயங்கர அப்செட்டு. பிரஜனுடைய ஆட்டிடியூடு, அவருடைய முக பாவனைகள், நீ என்னடா என்னை கேள்வி கேட்குறது, டேய் உன்னை பற்றி எனக்கு தெரியாதாடா அப்படின்ற மாதிரி தான் அவர் முகத்தை வந்து வச்சுட்டு இருந்தார். விஜய் சேதுபதி ஒரு கட்டத்துக்கு மேலே, எப்பா நான் வரம்பா பேச முடியல, நான் அப்புறம் நாளைக்கு வந்து பேசுகிறேன்னு கோட்டை கட்டிட்டு அவர் போயிட்டுருப்பார். இது மாதிரி வேறு கண்டஸ்டண்ட்டுக்கிட்ட நீங்கள் பேசி போயிருக்கீங்களா விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஓகேங்களா? அதே மாதிரி நேற்று திவ்யாவை வருத்த விதமாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வக்கில் ஒரு கேம் விளையாட சொன்னால், ஒரு டாஸ்க்கு கொடுத்தா உங்களுக்கு அதை செய்யறதுக்கு வக்கில் அப்படின்ற வார்த்தைகளை வந்து திவ்யா மேலே பிரயோகிச்சிங்க. அது வரவேற்கப்படக்கூடிய வார்த்தை தான். ஏன்னா அவங்க செய்ததுக்கு கண்டிப்பாகவே அதை சொல்லலாம். ஆனால் சாண்ட்ராவுக்கு நீங்கள் அந்த மாதிரி வந்து ஒரு வார்த்தையை போட்டிருக்கலாமே. சாண்ட்ரா உங்களுக்கு வந்து டாஸ்க்கு கொடுத்தா அதை செய்யறதுக்கு துப்பு இல்லையா அப்படின்னு கேட்டிருக்கலாமே. உங்களுக்கு வந்து திராணி இல்லையா, தில்லி இல்லையா, என்னென்னமோ இதெல்லாம் ஒன்று கேட்டிருக்கலாமே. நீங்கள் சாண்ட்ராவை மட்டும் என்ன பண்ணுறீங்க, திவ்யாவும் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க, பார்வதி உங்களுக்கு வந்து போட்டு கொடுக்குறாங்க, பாவம் நீங்கன்ற மாதிரி, அப்ராணி நீங்கன்ற மாதிரி சொல்கிறீங்க. இது நீங்கள் வந்து இன்டைரக்டாக அவங்கள கலாய்கிறீங்க அப்படின்னு எத்துக்கினாலுமே அது தேவையில்லாதுன்றேன். நீங்கள் எல்லாரையுமே சொல்கிறீங்கல்ல விஜய் சேதுபதி அவர்களே, எதுவாக இருந்தாலும் டைரெக்டாக பேசுங்க, ஓப்பனாக பேசுங்க, பார்ஷியாலிட்டி காட்டாதீங்க, பாரபட்சம் பாகுபாடு வச்சு பேசாதீங்கன்னு சொல்கிறீங்கல்ல. ஸோ டைரெக்டாகவே நீங்கள் வச்சுருக்கலாம். சாண்ட்ரானா சின்ன குழந்தையா, அவங்களுக்கு என்ன வயசாகுது, அவங்க ஒரு குடும்பத்தில் இருக்காங்க, எல்லா கதையும் தெரியுது. அப்படி தெரிஞ்சவங்க திவ்யா, பார்வதி உங்களெல்லாம் வந்து வச்சு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி ஒரு தப்பான கேம் ஆடிடுவாங்களா? ஸோ வந்து சாண்ட்ரா வந்து விஜய் சேதுபதி நிச்சயமாகவே நேற்று பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை, அவங்க செய்ததுக்கு ஏதாவது சொல்லணுன்ற மாதிரி தான் சொன்னாருன்னு தான் என்னால் பார்க்க முடியுது. இன்னுமே நான் சொல்கிறேன், நீங்கள் பிரஜன் பேசுனதெல்லாம் வந்து பேசுனீங்க, ஓகே. பிரஜன் வந்து நிறைய வார்த்தைகளை விட்டான், அவன் வந்து ரொம்ப ஆட்டிடியூடு காட்டுறான், நான் தான் ஒரு பெரிய ஆள், நான் வந்து எப்படி வளர்ந்தேன்னு தெரியுமா, நான் வந்து இப்படி தான் இருப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே விஜய் சேதுபதி சொல்லும் போதே நான் இப்படி தாங்க அப்படின்னு சொல்லிட்டான். அவன் அப்படி சொன்னான். அதே மாதிரி தானே சாண்ட்ராவும் பல இடங்களில் பல பேரை வந்து பார்த்து பேசும் போதெல்லாம், நான்லாம் பெரிய ஆள், நீங்கள்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்ற மாதிரி தான் ஆட்டிடியூடு காட்டுது. ஸோ பிரஜன் வந்து விக்ரம் கிட்ட பேசும்போது, நான் வார்னிங் கொடுக்குறேன்னு பேசும்போது, நான் இடிச்சிடுவேன் போது, காலி பண்ணிட்டு வரும்போது, வியானாவை பற்றி தப்பாக பேசும்போது, எப்ஜே குடும்பத்தை பற்றி பேசும்போது, பால் ஊற்றணும்னு பேசும்போது, எல்லா இடங்கள்லையும் சாண்ட்ரா இருந்தது. சாண்ட்ரா என்ன அட்வைஸ் பண்ணுச்சு? அப்படி பேசாதீங்கன்னு என்ன அட்வைஸ் பண்ணிச்சு? ஏன் கேட்கல அதை? நீங்கள் பச்சையாக புழுவுது, எனக்கு தெரியாதுங்க,
அப்படின்னு புழுவுது. அடுத்ததும் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் கிட்ட போயாச்சா நீங்கள் எல்லாம் பேசாதீங்க, நான் சொல்ல கேட்க மாட்டீங்களான்னு ஒரு ஆக்டிங்கை போடுது. அந்த ஒரு விஷயத்தை இன்னைக்கு கேட்டிருக்கலாமா நீங்கள் சாண்ட்ராவை பார்த்து? அதை பற்றி நீங்கள் ஏன் கேட்கல? பிரஜன் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து தப்பாக பேசும்போதெல்லாம் கூட இருந்த சாண்ட்ரா ரொம்ப ரசித்து சிரிச்சிருக்காங்க. நேற்று விக்ரம வந்து நான் இந்த வண்டி என் மேலே வண்டி மோதாதீங்கன்னா இடித்து கண்டம் பண்ணுவேன்னு சொல்லி பேசும்போது அவ்வளோ வந்து புலகாகிதம் அடைஞ்சு புருஷங்காரனுடைய வீரத்தை மெச்சி சிரிச்சுக்கிட்டே நடந்து போனாங்களே. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை ஏன் அட்ரஸ் பண்ணல? கனியை கேள்வினாங்க அவங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு? பின்னாடி வந்து ஒரு பச்சை அவங்கள வந்து சைக்கோன்றது, அந்த சுபிக்ஷாக்கு வந்து பூச்சிக்கொல்லி மருந்து கொடுக்கணுன்றது, இதையெல்லாம் நீங்கள் அட்ரஸ் பண்ணல. சாண்ட்ராவை காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது விஜய் சேதுபதி அவர்களை உங்களுக்கு? ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவும் வந்து தப்பு பண்ணாங்க. திவ்யாவை நீங்கள் அந்தளவு வருத்தெடுத்தீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லைனா வெளியே வந்துருங்க. நீங்கள் உள்ளே வரும்போது நான் டிசிப்ளினு டெக்கோராமு இதெல்லாம் பேசுனீங்க. அப்படி தெரிஞ்சிருந்ததுன்னா நாங்கள் வந்து இங்கே ஸ்டேஜ்லேயே உங்களை வெளியில் அனுப்பியிருப்பேன்னு சொல்ல தெரியுது இல்லை விஜய் சேதுபதி அவர்களே? இதே சாண்ட்ரா வந்து அவங்க என்ன பண்ணாங்க, உள்ள ஒயிட் கார்டில் உள்ளே வரும்போது அவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் என்னவாக இருந்தது? அதை பற்றி நீங்கள் என்ன பெருசாக அட்ரஸ் பண்ணீங்க அப்படின்னு தான் நம்ம இது பார்க்குறோம். ஏன் இதெல்லாம் வந்து நமக்கு நேற்று தெரியும். நேற்று ஓகே, நம்ம அவர் பேசுனதெல்லாம் வந்து பல விஷயங்கள் வந்து அவர் எடுத்து சொன்னார். சாண்ட்ராவெல்லாம் அவர் கலாச்சாரம் தான் இல்லைன்னு சொல்ல, பிரஜனெல்லாம் அவர் கேலி கட்டார் தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் எல்லாமே செயற்கைத்தனமாக இருக்குமோ, இது எல்லாமே வேறு வழி இல்லாமல் கேட்கலன்னா நம்ம மேலே ஒரு குற்றச்சாட்டு விழுந்துருமோ அப்படின்னு நினச்சி கேட்ட மாதிரி தான் இருந்ததுன்றதுக்கான இன்னைக்கான டவுட் எனக்கு என்னன்னா, 2 கார் வெளியே போச்சு. ஒரு காரில் வந்து இவர் நம்ம பிரச்சனை, இன்னொரு காரில் கெமி வந்து டைரெக்டாக போயிட்டாங்க, ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இவர் உள்ளே வர்றாரு. என்ன இது, எதுக்கு இந்த ட்ராமா? அங்கேயே தெரியுது. கிளியராக சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன், இந்த கார் வெளியே போய் பிரஜனோட வெளியே போய் விஜய் சேதுபதியை சந்திக்க வச்சு, பிரஜனை விஜய் சேதுபதியை சந்தித்து விஜய் சேதுபதி வந்து நடந்த விஷயங்களை வந்து பகிர்ந்து அவருக்கு ஏதோ வந்து அறிவுரைகள் கூறி உள்ளே அனுப்பியிருக்காங்க. இதுதான் நடந்திருக்குது அப்படின்றது என்னுடைய சந்தேகம். இந்த சந்தேகம் வந்து கற்பனை, இதை வந்து ஒரு ஈகம் அப்படின்னு யார் எப்படி வேணாலும் எடுத்துக்கிட்டாங்க. நடந்ததை வச்சு நான் யோசிச்சதுங்க இது. ஸோ விஜய் சேதுபதி அவர்கள் மேலே இருந்த நமக்கு மரியாதை என்பது சந்தேகமாக மாறுது. பிரஜன் கூட 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 பேசிட்டீங்க. அவங்கள கேட்டிங்களா? அவரை கேட்டிங்களா? இவருக்கு எந்த ஹோஸ்டையாவது பார்த்து உள்ளே இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் எதிர்கேள்வி இந்த மாதிரி வச்சுருக்காங்களா? அது கமலஹாசன் சார் இருந்தாலும் சரி, சிம்பு சார் இருந்தாலும் சரி. ஸோ விஜய் சேதுபதிக்கிட்டே கூட நம்ம சொல்கிறோம், உங்களை யாராவது எழுத்து கேட்டால் உட்காருங்க அப்படின்னு தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. உங்களை எழுத்து யார் பேசியிருக்கா? நீங்கள் அதை அலோவ் பண்ணியிருக்கீங்களா விஜய் சேதுபதி அவர்களே? ஆனால் இவருக்கு மட்டும் நீங்கள் வந்து இருங்க சார் நான் விடுங்க சார், நான் போகிறேன் சார்னு போகிறீங்களே. கண்டிப்பாக பிரஜன் சாண்ட்ரா வந்து இந்த பிபி டீம் காப்பாற்றுது, விஜய் சேதுபதி வந்து காப்பாற்ற சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. இந்த ஒரு முறை அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு விஜய் சேதுபதி வந்து டீம் கிட்ட பேசியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா பாருங்கள், நேற்று ஒன்றுமே சம்மந்தமே இல்லாமல் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார். விக்ரம், நீங்கள் எப்போ வெளியில் வந்தீங்க? 4 வாரம் கழிச்சு. நீங்கள் எப்போ வெளியில் வந்தீங்க? இப்போ தானே வந்திருக்காரு பிரஜனு, இப்போ தானே வந்திருக்காங்க சாண்ட்ரா. அவங்க இன்னும் ஒரு வாரத்தில் 2 வாரத்தில் எல்லாத்தையும் புரிஞ்சு விளையாடுவாங்க. என்ன இது கதை? வெளியில் பார்த்துட்டு வந்திருக்காங்க. சாண்ட்ரா அண்ட் பிரஜன், திவ்யாலாம் வெளியில் பார்த்துட்டு வந்திருக்காங்க. மிகப்பெரிய அட்வான்டேஜ். எப்படி கேம் ப்ளே பண்ணோன்னு பிளானோட உள்ளே வரத்துக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அவங்களுக்கு. அந்த மாதிரி பார்த்துட்டு வந்தவங்க இந்த மாதிரி மொக்கையாக விளையாடுவாங்களா? இந்த மாதிரி வந்து சொதப்புவாங்களா? அவங்க வந்து உள்ளே வந்து இன்னும் 1 வாரம் 2 வாரம் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோமா? ஃபஸ்ட்டு நாள்லேருந்து விளையாட ஆரம்பிக்கணுங்க. பிக் பாஸ்ன்றது என்னங்க, இந்த ஒரு 9 சீசனாக அன்டிமேட்டோட சேர்த்து 9 சீசனாக பார்த்துட்டு உள்ளே போகிறாங்கல்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு உள்ளே போயிட்டு முதல் நாள்லேருந்தே நீங்கள் என்ன கொடுக்குறீங்க, அங்கே நீங்கள் யார் என்ன, உங்களுடைய திறமை என்னன்றதை காட்டுறீங்கன்னு இருக்குல்ல. இன்னும் 2 வாரம் டைம் கொடுப்பீங்களா? நேற்று பேசும்போது எனக்கு டவுட்டு, அது பிரச்சனை இப்போ தானே வந்திருக்காரு, இன்னும் 1 வாரம் 2 வாரம் போட்டோம், அவர் சரியாயிடுவார். நீங்கள் யாருங்க அதை சொல்கிறதுக்கு விஜய் சேதுபதி அவர்களே? இது ரொம்ப பெரிய சந்தேகத்தை கலப்புது. அதனால தான் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவர் சாண்ட்ராவையும் திவ்யாவையும் ஒரே தராசில் வச்சு பார்க்கல, பிரஜனையும் பார்வதியும் ஒரே தராசில் வச்சு பார்க்கல. இப்படி பல பேரை வந்து அவர் தனித்தனியாக வேறு வேறு பார்வையில் பார்க்குறாரு. அதாவது நான் சொல்கிறது, நான் வந்து ஹோஸ்டாக இருக்கேன், எல்லாரையும் சமமாக தான் பார்க்குறேன்னு அவர் சொல்கிறாருல, அந்த அர்த்தத்துக்கு தான் சொல்கிறேன். எல்லாரையும் சமமாக பார்க்குறாரா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க, விசாரிக்கிறாரு, எல்லாம் இது பண்ணுறாரு. நேற்று திவ்யா அதே தானே சொன்னாங்க, எனக்கு உடம்பு சரியில்லை. ஆமாம் சார், அப்படின்னு உங்களுக்கு உடம்பு சரிதோ சரியில்லையோ, நான் நம்பலையோ நீங்கள் உட்காருங்கன்ற மாதிரி அதை வந்து ஒரு இன்டைரக்டாக வந்து திவ்யாவை கலாச்சி தான் இருப்பார். இன்றைக்கி சாண்ட்ரா பண்ணதெல்லாம் நீங்கள் முழுமையாக நம்புறீங்களா விஜய் சேதுபதி அவர்களே? அதுதான் நமக்கு கேள்வியாக எழுது.
ஸோ உங்களுக்கே தெரியும், நேற்று வந்து தெளிவாகவே விஜய் சேதுபதி சொல்லியிருப்பார், எஃப்ஜேவுடைய குடும்பத்தை, அப்பா அம்மா அக்கா தங்கச்சி இவங்களுடைய குடும்பத்தை பால் ஊற்றுவானா இவன் அப்படின்னு வந்து நீங்கள் எப்படி கேட்கலாம் அப்படின்னு விஜய் சேதுபதி பிரஜனை பார்த்து கேட்டிருப்பார் இல்லையா? அதுதானே பிரஜனை சொன்னார். ஆனால் சாண்ட்ரா அப்படியே வந்துட்டு பிளேட்டை மாற்றுத. ஸோ விஜய் சேதுபதி அவர்களுக்கு வந்து சாண்ட்ரா வந்து நல்லா இருக்காங்களா என்ன ஏது அப்படின்னு கரிசனமாக விசாரிக்க தெரியுது, அக்கறையாக வந்து அவங்ககிட்ட அன்பாக பேச தெரியுது. ஓகே, நீங்கள் வந்து நிறைய தவறுகளை சாண்ட்ரா பண்ணதை நேற்று சுட்டி காட்டல, ஓகேங்களா? சனிக்கிழமை எபிசோடில் சுட்டி காட்டல. எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறமா மீண்டுமே போயிட்டு சாண்ட்ரா அழுதுக்குன்னு பிரஜன் வந்து எஃப்ஜே குடும்பத்தை சொல்லலை, எஃப்ஜேவுடைய வெளியில் இருக்கிற அப்பா அம்மா அக்கா தங்கச்சிங்களை சொல்லலை, உள்ளே இருக்கக்கூடிய கனி சபரி ரம்யா இந்த குடும்பத்தை தான் சொன்னார் அப்படின்னு ஒரு பெரிய பொய்யை சொல்லி செய்த தப்பை மறைச்சி ஒரு ட்ராமா போட்டாங்களே. இதை வந்து நீங்கள் கேட்டுருக்கணுமா வேணாவா விஜய் சேதுபதி அவர்களே? இல்லை தெளிவுபடுத்திருக்கணும்ல? அப்படி இல்லைம்மா சாண்ட்ரா, உங்கள் வீட்டுக்கார் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அவங்கள சொல்லலை, அப்பா அம்மா யாருனா உள்ளே இருக்காங்களா? எஃப்ஜேக்கு உள்ளே யாருனா அப்பா அம்மா கேட்டகரியில் உறவில் யாருனா உள்ளே இருக்காங்களா? அவன் கனியா அக்கான்றான், சபரி அண்ணான்றான், ரம்யாவா அக்கான்றான்ற விடுங்க. அப்பா அம்மா தானே ஆரம்பிச்சிருப்பார் உங்கள் வீட்டுக்காரு. அவன் என்ன பண்ண போகிறான் இந்த கர்மாவை? அவங்க ஃபேமிலி இப்படி சொல்லி தான் சொல்லியிருப்பான். அவங்க ஃபேமிலி அப்பா அம்மா அக்கா தங்கச்சி இவங்களுக்கு பால் ஊற்றுறதுக்கா அப்படின்ற மாதிரி தான் உங்கள் வீட்டுக்காரன் சொல்லியிருப்பான். ஒரு தப்பை பண்ணிவிட்டு அந்த தப்பை வந்து நாங்கள் தப்பு பண்ணலன்னு நியாயப்படுத்துறதுன்றது மிகப்பெரிய தப்பு. அந்த தப்பை சுட்டி காட்டாமல் விஜய் சேதுபதி இருக்கிறது அதை விட தப்பு. அதை பண்ணியிருக்கணும்ல, உள்ளே வந்தவொடனே சொல்லியிருக்கணும்ல, அம்மா நான் பார்த்தேன் நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்கள் வீட்டுக்காரன் சொன்னது எஃப்ஜேவுடைய வெளியில் இருக்கிற ஃபேமிலி தான் சொன்னாமா, அதனால் நீ ஓவராக ஆக்டிங் போட்டு இதை வந்து மடைமாற்றம் செய்து பார்க்குறவங்க வந்து மக்கள்லாம் முட்டாள்கள் நினச்சிக்கிட்டு நீ ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணாத அப்படின்னு சொல்லணுமா வேணாம் விஜய் சேதுபதி? நீங்கள் சனிக்கிழமை எபிசோடில் தான் சாண்ட்ரா வந்து போன வாரம் முழுக்க செய்ததை வந்து சுட்டி காட்டி எந்த கண்டனமும் தெரிவிக்கலை, அப்படி அங்கொண்டு இங்கொண்டுமா தான் வந்து அவங்கள ரோஸ் பண்ணிங்க, ஓகே. ஆனால் நேற்றுக்கு அவங்க வந்து இந்த விஷயத்தை எஃப்ஜே மேட்ரை வந்து மடைமாற்றம் செய்து இப்படி பேசியிருக்காங்களே, இதை இன்னைக்கு வந்து நீங்கள் சுட்டி காட்டிருக்கலாம்ல. ஓ, சனிக்கிழமையோட ரோஸ்ட் முடிஞ்சிச்சா, இன்றைக்கி ஜாலியாக எடுத்துக்கிட்டீங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிரஜன் நான் வந்து சாண்ட்ராவை விஜய் சேதுபதி தனி கவனம் செலுத்தி சலுகை காட்டுகிறாரோ நான் காட்டுகிறார் அப்படின்னு நான் வந்து சந்தேகிக்கிறேன். அப்போ கண்டிப்பாகவே நீங்கள் பிரஜனை வெளியில் சந்திச்சிருக்கீங்க அப்படின்ற என்னுடைய சந்தேகம் என்பது நியாயமாக தான் எனக்கு படுது. ஏன்னா சாண்ட்ராவுக்கும் பிரஜனுக்கும் நீங்கள் தனி கவனம் செலுத்துகிறீர்கள், அவங்களுக்கு வந்து அவங்க செய்த தவறுகளை சுட்டி காட்ட முன் வர மாட்டேன்றீங்க. ஏங்க 1000 குறும்படம் போடலாங்க சாண்ட்ரா பண்ண விஷயங்கள், நீங்கள் ஒரு குறும்படம் போட்டுறீங்களாங்க? பார்வதி அடிப்பட்டதுக்கு போட்டிங்கள்ல, வரவேற்கிறோம். சாண்ட்ரா பண்ண தில்லு முள்ளுகள், சாண்ட்ரா வந்து பின்னாடி பேசின பேச்சுகள், சாண்ட்ரா வந்து பிரஜன் பேசும்போது உடன் இருந்து ரசித்த காட்சிகள், எவ்வளோ குறும்படம் வேணும் உங்களுக்கு? வெளியில் நம்ம பசங்க போட்டுனுக்குறானுங்க குறும்படம், உங்களது எடுத்து அவங்க போட்டுட்ருக்காங்க. மக்களுக்கு உண்மையை சொல்லுங்கள். மக்களை முட்டாள்களாக்கிறதுக்காக நீங்கள் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணி நீங்கள் மக்களுடைய கணிப்பை மாற்றணும், அவங்களுடைய மனசை மாற்றணும், அவங்களுடைய எண்ணத்தை மாற்றணுன்ற ஒரு கேடுகட்ட முயற்சியை பண்ணாதீங்க. அது அரசியல்வாதிகள், வெளியில் சில அரசியல்வாதிகள் செய்கிற வேலை, அதை நீங்கள் பண்ணாதீங்க. அதுக்கு நீங்கள் வந்து விஜய் சேதுபதி அவர்களை உடந்தையாக இருக்காதீங்க அப்படின்றதுக்கான பதிவு தான் இது. ஸோ என்னுடைய சந்தேகம் என்பது பிரஜன் காரில் வெளியே போய் விஜய் சேதுபதி அவர்களை சந்தித்திருக்கிறார் என்பதை இந்த காணொலி மூலமாக நான் என்னுடைய சந்தேகத்தை ஊர்ஜிதமாக நம்பிக்கையின் பேரிலே இங்கே பதிவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.